ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராவல் வீடியோ கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சென்னை வரைக்கும் இல்லை, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். களியக்காவிலையிலேருந்து சென்னை வரைக்கும் இல்லை, அது கூட இல்லை, இன்னும் டீப்பாக போவோம். விரிவிலையிலேருந்து சென்னை வரைக்கும். அது என்னடா கடைசியாக சொன்ன பேர் விரிவிலை அப்படின்னு யோசிப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர் தான் விரிவிலை. ஸோ இந்த ஊர்லேருந்து சென்னைக்கு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. என்னடா ஊர் பேர் தெரியாத ஒரு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேருக்கே நான் வரேன். கொல்லம்கோடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரியில். இல்லை, அதுக்கு அடுத்தபடியாக களியக்காவிலை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விரிவிலை, கொல்லங்கோடு, களியக்காவிலை, மார்த்தாண்டம், தக்கலை, நாகர்கோயில், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், மதுரை, இந்த எல்லா ஊரையும் சென்னையோட கனெக்ட் பண்ண போகிற ஒரு ஏசி ஸ்லீப்பர் சீட்டர் பஸ்ஸை இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெச், அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னல விரிவிலையிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் அந்த ட்ராவல்ஸோட பேர் ஜவான் ட்ராவல்ஸ். எஸ், எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பஸ்ஸு தான் ஜவான். அந்த ஸ்டிக்கரிங் போட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ரூட்டுக்கு வந்திருக்காங்க. ஆம்னி பஸ் ஃபீல்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க. இந்த விரிவிலையிலேருந்து சென்னை ரூட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு பேர் ஆஃப் பஸ்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம இதில் ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பஸ்ஸோடைய சர்வீஸு. முக்கியமான ஒரு விஷயம், அந்த பேர் இருக்குல்ல ஜவான் ட்ராவல்ஸ், அந்த பேருக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு நீட்டான எம்ஜி கிளைடர்ஸ் பஸ்ஸு, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வார்த்தை ஜவான் அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. அதுக்கான மீனிங் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோல்ஜர், அதாவது ஒரு போர் வீரர், ஆர்மியில் இருக்கிற ஒரு சோல்ஜருடைய அர்த்தம் தான் ஜவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரை ஏன் இந்த ட்ராவல்ஸ்க்கு வச்சுருக்காங்க? கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்குல்ல. ஒரே ஒரு மீனிங் தாங்க. ஓனர் இருக்காங்க இல்லையா, 2 பேர் ஓனரு இந்த பஸ்ஸுக்கு, இந்த ட்ராவல்ஸுக்கு. ஸோ அதில் 2 பேருமே ரிட்டையர்டு ஆர்மி பர்சனல், அதாவது ரிட்டையர்டு ஆர்மி மேன். 2 பேருமே ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி ஆர்மி ரிட்டையர்மெண்ட் முடிச்சுட்டு இந்த ட்ராவல்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் லைவரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுல, பார்த்துருப்பீங்க. இவங்க நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லைவரியில் நேஷ்னல் ஃப்ளாகை ஹைலைட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ட்ராவல் வித் அ சோல்ஜர், ட்ராவல் லைக் அ சோல்ஜர், அந்த மாதிரியான ஹைலைட்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஆப்ரேட் ஆகக்கூடிய ரெகுலர் சர்வீஸு. இங்கே விரிவிலியிலேருந்து டெய்லி ஈவினிங் 5 o'clock கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸும் முடிச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா சென்னையிலையும் ஆவடி வரைக்கும் ட்ராப் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸி. அம்பத்தூர் அப்படிங்கிறதுனால அம்பத்தூர் வழியாக தான் போகுது. கோயம்பேடுலாம் முடிச்சுட்டு அம்பத்தூர் வழியாக ஆவடி வரைக்குமே ட்ராப் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி தான் ஒரு வாட்டி இந்த பஸ்ஸை அம்பத்தூரில் பார்த்தேன். என்னடா இந்த ட்ராவல்ஸ் அப்படின்னு சில ரிசர்ச் எல்லாம் போட்டு இவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பண்ணணும்னு இன்றைக்கி புக் பண்ணியிருக்கு. ஃபுல் ஸ்ட்ரெச் புக் பண்ணியிருக்கு. TN75 ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது மார்த்தாண்டம் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஸோ அதிலேருந்தே தெரியும் இங்கே ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்காரங்க தான். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது ஒரு மெயின் ரோடு, கொல்லம்கோடு கனெக்ட் பண்ணுற மெயின் ரோடு. களியக்காவிலையிலேருந்து அப்படியே இந்த ரோடு கொல்லம்கோடு வரைக்கும் போகுது. கொல்லம்கோடுலேருந்து அப்படியும் களியக்காவிலை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு BPCL, அதாவது பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க்கில் இருக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா டெய்லி இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது டாடா சேசிஸில் பில்ட் பண்ணப்பட்ட MG கிளைடர்ஸ் ZYலாம் போட்டிருக்கும். ஸோ அதோடைய மீனிங் என்னென்னா, இது ஒரு சீட்ரு ப்ளஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸு. கீழே சீட்ரு கொடுத்துருக்காங்க, மேலே ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சடாக இருக்கிறதுனால ZY ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
லக்ஸரியான பிஸ்னஸ் கிளாஸ் ஏசி சீட்டர் ஸ்லீப்பருக்கு ஒரு லக்ஸரியான இன்டீரியர்ஸ். மேலே நல்ல ஸ்ட்ரிப் லைட்டிங், கீழே நல்ல ஸ்ட்ரிப் லைட்டிங், சுற்றி லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வெளிச்ச டைமில் இருக்குது, இன்னும் 5 மணி கூட ஆகலை. ஸோ வெளிச்சம் இன்னும் குறையில. ஸோ வெளிச்சம் குறையும் போது உள்ள அந்த லைட்ஸோட எஃபெக்ட், எல்இடி லைட்ஸோட எஃபெக்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சீட்டர் ஸ்லீப்பர் பஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே டபுள் ரோவில் லோயரில் மட்டும் சீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு செமி ஸ்லீப்பர். காஃப் சப்போர்ட்டோட வருதுங்க. நான் செமி ஸ்லீப்பர் சொல்கிறதுக்கான ரீசன் வந்து எல்லா சீட்லேயுமே காஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் டைப்பில், புஷ்பேக் ஃபெசிலிட்டியோட. எல்லாமே வந்து பக்காவாக ப்ராடான சீட்ஸாக இருக்குது. அண்ட் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சீட் கவர்ஸும் கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாகவே இருக்குது. கீழே கேங் பாத் நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிறது பர்த்து தான். ஸோ பர்த்து வந்து நம்ம கிளம்புனதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் பர்த்தில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு. டைம் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம வண்டி பெட்ரோல் பங்க் பார்க்கிங்லேருந்து கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டை நோக்கி. இவங்க தாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் பைலட். அண்ணன் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இசக்கி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அண்ட் நம்மளோட ஆன் போர்ட் அசிஸ்டன்ஸ் வருதாங்க. அண்ணன் உங்க பேர் சொல்லுங்க. சங்கர். சங்கர். ஃபர்ஸ்ட் பைலட் வந்து நான் காட்ட மாட்டேன், ஏன்னா அவர் விரும்பல. வீரவிலைக்கு அடுத்து நித்ரவிலை அப்படிங்கிற ஒரு ஊர். இதெல்லாம் ஊர் பேர் எல்லாம் நமக்கு வந்து புதுசாக தான் தெரியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம்லாம் வரோம் நம்ம. என்ன ஏதோ சின்ன மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கு. இந்த சைடு கன்னியாகுமரியோட இந்த பகுதி வந்தால் இங்கே இருக்கிற கிராமங்கள்லாம் பாருங்களேன், ஏதோ கேரளாவோட சின்ன கேரளா கிட்ட வந்த மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாடு தான், கரெக்டாக பார்டரில் இருக்கோம். கேரளா தமிழ்நாடு பார்டரில் அப்படியே ஒட்டி போயிட்டு இருக்கோம். கோயில் ஃபேமஸ் ப்ரோ. மலையாளத்தை தான் போட்டிருக்கு, கேரளாக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோமோ. லைட்டாக கேரளா பார்டர் டச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு இடம், ஒரு முக்கியமான ஜங்ஷன்னே சொல்லலாம். இது கொல்லம்கோடு வந்திருக்கோம். இந்த கொல்லம்கோடு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கேருந்து அடுத்து நம்ம போக போகிறது களியக்காவிலை. ஒரு சின்ன பிழை நடந்து விட்டதுங்க. கொல்லம்கோடு வந்து பகவதி அம்மன் கோயில் ஃபேமஸ் இல்லை, பத்ரகாளி அம்மன் கோயிலாம். அது ஒரு சின்ன திருத்தம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விவி பஸ்ஸில் நம்ம வரும்போது ஒரு பைபாஸில் வந்திருப்போம், திருவனந்தபுரத்துலேருந்து இங்கே களியக்காவிலை வரைக்கும். அந்த பைபாஸ் இப்போ அண்டர் கிரவுண்டில் போகிறது இந்த இருக்கு பாருங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து சூப்பராக இருந்திருக்கும். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. என்ன ப்ரோ, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு இன்னைக்கு. அரிய ப்ரோக்கு களியக்காவிலே ரீச் பண்ண போகிறோம். ஆனால் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா குறுகலான ரோடுங்க. நம்ம அங்கே கொல்லங்கோட்லேருந்து வந்துட்டு இருக்கிற ரோடு குறுகலான ரோடு தான். ஸோ கரெக்டாக பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த கிளைடிங்லாம் அண்ணன் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா. இந்த வண்டி வந்து இன்னைக்கு நேற்று வரல, 15 நாளாக இந்த ரூட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. களியக்காவிலை. அண்ட் இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர். எனக்கு லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குறது தமிழ்நாடு, அண்ட் ரைட் சைடு பார்க்குறது கேரளா. இதை வச்சு கேரளா இதோ லாட்ரி கடைகள் நிறையா இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து கேரளான்னு வந்து கணிச்சிடலாம். கொஞ்சம் தூரத்துக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டீரியர் தமிழ்நாடுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பர்த்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நம்ம பர்த்து இங்கே லோயர் சிங்கிள் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். நம்ம கூட வரவங்களுக்கு அப்படியே பின்பக்கம் சீட்டு, மேலே சீட்டு. வெளியில் நம்ம பார்த்த மாதிரி அதே பிராண்டிங் போட்டது, ட்ராவல் வித் அ சோல்ஜர், ட்ராவல் லைக் அ சோல்ஜர். ஜவான் ட்ராவல்ஸ் அவங்களுடைய பெட் ஸ்ப்ரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாக. அண்ட் ஒரு க்ளீனான பேங்கெட் கண்டிப்பாக தேவைங்க. ஏசி சில்னஸ்ஸு நல்லா கூலிங்காக இருக்குது இப்போவே. ஸோ நைட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் செப்பரேட் பில்லோ இல்லாமல் அட்டாச்டு பில்லோ, இங்கே பெட்டோடைய அட்டாச்டு பில்லோவாக இருக்குது. பின்னாடி வந்து பேக் ரெஸ்ட்டு எம்ஜி பிராண்டிங் போட்டது. எம்ஜியோட டிப்பிக்கல் கலர் இதெல்லாம், இந்த ஐவரி ப்ரௌன் ஃபினிஷு.
மேலே வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. ப்ளக் டைப்பு, யூஎஸ்பி டைப்பு ஒர்க் ஆகுது. மொபைல் ஹோல்டரு, அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்டு. இந்த பக்கம் வந்து ஸ்க்ரீன்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்ஸு நம்ம வெளியில் வந்து பார்த்துருக்க மாட்டோம் டே டைம் ஷாட்னால. பட் இது வந்து போர்டிங் வரைக்கும் எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அண்ட் இந்த பக்கம் கால் வைக்கிற இடத்துல ஒரு பெரிய லக்கேஜ் ஹோல்டரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரோடு இருக்குது. அண்ட் அங்கே இன்னொரு ஏசி வெண்ட்டும் இருக்குது. திறந்து பார்ப்போமா? சூப்பரான சீனரிஸ்லாம் வெளியில் இருக்கும் ஈவினிங் டைமில். போவோம் சீக்கிரமே ஃப்ரெண்டு போயிடுவோம். ஃபேர் பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டு கேபின் போயிட போகிறேன் சீக்கிரமே. ஏன்னா இந்த ரூட்டு மிஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். சூப்பரான ரூட்டு, ஈவினிங் டைமில் நல்லாவே இருக்கும். இது ஹேமர் பற்றி நான் சொல்லவே இல்லை. எமர்ஜென்சி பிரேக் ஹேமர் இது எல்லா சீட்லேயும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேர் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரை டேயில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு டிமாண்டான நாள் தான். பட் அது வந்து எப்போ சென்னையிலேருந்து சவுத் சைடு வரும்போது டிமாண்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ சவுத் சைட்லேருந்து சென்னை போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ட்ரையான நாள். இன்றைக்கி வந்து சீட் இருக்குது, அதாவது அந்த செமி ஸ்லீப்பர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பர் சீட்டுக்கு இங்கேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சே வந்து 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் ஸ்லீப்பர் பர்த்துக்கு வந்துட்டோம்னா சிங்கிள் பர்த்து லோயருக்கு வந்து 1300 சார்ஜ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அப்பருக்கு 1150 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற டபுள் பர்த் இருக்குல்ல, அதில் புக் பண்ணிங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையான நாளில் இந்த ஃபேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிமாண்டான நாள், ஹாலிடேஸு, ஃபெஸ்டிவல்ஸு, வீக்கெண்டு கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஃபேர் மாறும். பட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ஃபேருக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமனிட்டிஸ்லாம் உள்ளே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் நம்ம குளித்துறை ரீச் பண்ணியிருக்கோம். ஆஹா, இந்த ஒரு லுக் சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரண்ட் லைட்லாம் போட்டிருக்காங்க, சைட் ஸ்ட்ரிப் லைட்டோட பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஈவினிங் அந்த ஒரு கோல்டன் ஹார் வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜங்ஷனில் கீழே ரைட் சைடில் இறங்கணும்னா மார்த்தாண்டவங்க. நீங்களா 2 பரோட்டா சாப்பிட்டீங்க, வெறும் பரோட்டா வச்சு சாம்பார் சாப்பிட்டா வெறும் பரோட்டா வேணும். பம்பா பஸ் மாதிரியே தெரியலையே. உள்ளே வந்து இடம் இருக்காது, சின்னது. அதை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். வெல்கம் டு ஜொலிப்பான நாகர்கோயில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவல் டைம் 7:10 வர வேண்டியது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சு. மார்த்தாண்டம் தக்கலை ரோட்டில் டிராஃபிக் இல்லாதனால எனக்கு சீக்கிரம் வந்தாச்சு. அதான் சொன்னல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை டே, அதனால் டிராஃபிக்கும் கம்மி தான், இங்கே கூட்டமும் கம்மி தான். ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் ஆம்னி பஸ்ஸஸ் கூட்டமே இன்றைக்கி கம்மி. நிறைய பஸ்ஸஸ் ஹால்ட் பண்ணிடுவாங்க இன்றைக்கி, வந்து பெருசாக சீட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அடுத்து வந்து இந்த வீக் முடியும் போது, இந்த லீவெலாம் முடியும் போது இங்கேருந்து ஒரு ஹெவி க்ரௌடு சென்னையை நோக்கி கிளம்பும், அப்போலாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கம்மியான பஸ்ஸஸ் தான், இல்லாட்டி இங்கே இருக்கிற க்ரௌடுக்கு உள்ளேயே பஸ் நுழைய முடியாது. இப்போ நம்ம பஸ் உள்ளே வந்தாச்சு. Cheers. அவருக்கு ஒரு cheers. Yeah. Cheers. ஸோ ஜவான் ட்ராவல்ஸ்லேருந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். நம்ம 500 பார்த்துருக்கோம், 750 கூட பார்த்துருக்கோம். பட் 1 லிட்டராக தராங்க.
நம்ம சீட்டில் வச்சுருவோம் அதை. கையில் கொடுக்கல காவல் கிணறு ஜாயின் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து சல்லுன்னு ஹைவே தான் ஃபுல்லாக இருக்க போகுது. திருநெல்வேலி பார்க்கலாம், பைபாஸாக இல்லை வந்து டவுனுக்குள்ளே போகிறாங்களான்னு பார்க்கலாம். மற்றபடி நம்ம நாகர்கோவிலேருந்து வந்தது தோவாளை ரூட்டில் தான் வந்திருக்கோம். நாங்குநேரி டோல். 72 அதான். ஆமாம் ஆமாம், மேலே காமிச்சிடு. மேலே காமிச்சுக்கிறேன். இங்கே பார்க்குறேன். லெஃப்ட் சைட் டிஎன்எஸ்டிசி வண்டி உள்ளே போகுது, திருநெல்வேலி டவுனுக்குள்ளே போகும். நம்ம வந்து பைபாஸ் தான் இன்றைக்கி, டவுன் பிக்கப் இல்லை, பைபாஸ் பிக்கப் ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தான் போக போகிறோம். மக்களே, இந்த ஹைவேஸ் நடுவில் மலையை கொடைஞ்சி ஹைவேஸ் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த இடம் தான் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து இடம் தான். ரொம்ப நாள் ஆச்சு ஆகலை கட்டி. ஃபஸ்ட்லாம் நான் 2 டைம் போயிட்டுருக்கேன். பட் ஜில்லா சிங்கம் அதெல்லாம் வந்துடும். வண்டி மேக்ஸிமம் 100 km/h ஸ்பீடு வரைக்கும் போகுங்க. 100ல் லாக் பண்ணியிருக்காங்க. சல்லுன்னு போகுது. ஒரு டெக்ஸ் ஆம்னி பஸ் பண்ணியாச்சு, ஒரு வேன் பண்ணியாச்சு. அடுத்து எஸ்சிடிசி. டிஎன்எஸ்டிசி இவருக்கு எர்டிகா வந்துட்டான். எஸ், ஷார்ட் அமைஞ்சிருச்சு. टोल प्लाजा
வண்டி ஒரு கமெண்ட் நிற்கும். டிஃபன் சாப்பிட முடியாது வாங்க சார். ரெஸ்ட் ரூம் போகிற ஆள்லாம் வந்துருங்க சார். கயத்தார் தோல் தாண்டி இருக்கக்கூடிய ஹோட்டல் பாலாஜி பவனில் தான் டின்னர் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. செம்ம ரைடு போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஜவான் டிராவல்ஸில். டாடா சேசிஸ் வண்டி ஹீட் அப்படியே பங்கமாக கிளம்புது. ஆனால் செம்மையாக போகுது வண்டி. அண்ணன் வந்து சரியான ஒரு டிரைவிங்கு. 100 வரைக்கும் ஸ்பீடு மேக்ஸிமம் இல்லையா? ஸோ அந்த 90-95 ரேஞ்சிலே ஓட்டிட்டு போகும்போது எத்தனையோ ஓவர்டேக்ஸி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக போய்கிட்டு இருக்கு ரைடு. சாப்பிட்டுட்டு வந்து இன்னும் தெம்பாக கண்டினியூ பண்ணுவோம். மதுரை வரைக்கும் கண்டிப்பாக கயப்பேன் ரைடு இன்னைக்கு இருக்கு. வெளியில் எத்தனை பஸ் நிற்குதுன்னா கண்டிப்பாக உள்ள கூட்டமாக தான் இருக்கும் போலயே. ஹோட்டல் நல்லா ஃபேமஸான ஹோட்டல் போல் இந்த ஏரியாவில். எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிறுத்துகிறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். பார்க்கலாம், ஆர்டர் பண்ணியாச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டது. என்ன லைட்டாக ப்ரைஸ் அதிகம், பட் நல்ல ஃபுட்டு, நீட் அண்ட் க்ளீன், ஹைஜீனான பிளேஸாக தெரியுது. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தையும் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே கோயில்பட்டி வந்திருக்காங்க. தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணோட எட்ஜ் வரைக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போய் தூங்கினாதான் வேலைக்காகும். ஏன்னா லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு ட்ராவல் நைட்டாக இருந்ததுனால சரியான தூக்கம் இல்லை. அதனால் வந்து நம்ம சீக்கிரமே வந்து தூங்க போகிறது. சீக்கிரமேலாம் சொல்ல முடியாது. நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் விரிவிலையிலேருந்து ஆரம்பித்து இங்கே மதுரை வரைக்கும் கேபின் ரைடை சூப்பராக கவர் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகெயின் எந்த ஒரு பிக்கப்லாம் கிடையாது. நான் ஸ்டாப் ரன்னாக தான் இருக்க போது. மதுரை கப்பலும் ரீச் பண்ணிட்டோம். மதுரை பிக்கப் இன்னைக்கு இல்லை, பட் மதுரை பிக்கப் இன்னைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது பாண்டி கோயில் பைபாஸாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பிக்கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம்லாம் எந்த பிக்கப்பும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னை தான். ஸோ டைம் மிட்நைட் 3:30 ஆகுது. நமக்கு வந்து கயத்தார் டோல்கிட்ட எப்படி பாலாஜி பவனோ அதே மாதிரி உளுந்தூர்பேட்டை கிட்ட இருக்கிற பாலாஜி பவன் தான் ஏர்லி மார்னிங் ரெஸ்ட் ஸ்டாப்பு. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் ஒரு டீ பிரேக்கு. உளுந்தூர்பேட்டை இன்னொரு 3 ஹார்ஸு கரெக்டான டைமில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ 7 o'clock கோயம்பேடு டைமிங் போட்டிருக்கு. 7:30 ஆவடி டைமிங் போட்டிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆவடி வரைக்கும் ட்ராப் இருக்குன்னு. ஸோ அந்த டைமிங்லாம் சென்னையில் மார்னிங் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்த்துருவோம். கண்டிப்பாக செம்ம ஒரு தூக்கம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு சில்னஸ்ஸு. ஸோ உள்ளே வந்து போர்வெல்லாம் கரெக்டாக கொடுத்ததுனால நல்லா இழுத்து போடி தூங்கியாச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறது தான் இந்த பிரேக்குக்கு அப்புறம். இந்த பிரேக் அப்போ கரெக்டாக வந்து முழிப்பு வந்துருச்சு. சரி உங்களுக்கு அந்த ஸ்டாப்பை காமிச்சிடலான்னு கீழே இறங்கிட்டேன்.
ஸ்டாப்பை காமிச்சிட்டேன். திருப்பி வந்து தூங்க தான் போகிறேன். தூங்கி எந்திரிச்சு திருப்பி மார்னிங் தான் எந்திரிக்க போகிறது. மார்னிங் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக வந்து விடிஞ்சிருக்கும். ஸோ விடியும் போது என்ன டைமிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்ல கம்ஃபர்ட்டுங்க. டாடா சேசிஸ் வண்டி சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. எனக்கு ஒரு அலுங்கல் தெரியல. நான் வந்து செகண்ட் ரோவில் படுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தெரியல. ஆல்ரெடி இருந்த டயர்ட்னஸில் நல்லாவே தூங்கிட்டேன். அன்னைக்கே போல 2000 போனோம், வேற வச்சு போனோம். Three hours later. மதுரவாயல் ரீச் பண்ணிட்டோம். மதுரமா போயிட்டு வாங்க ப்ரோ. பாய் சொல்லிடுங்க நம்ம யூஸ்க்கு. ஸோ கோயம்பேடு தாண்டி இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட் ஆவடியை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாடி அம்பத்தூர் எஸ்டேட்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அம்பத்தூர் ஓட்டி அடுத்து நான் இறங்குறது. அங்கே இறங்கி பேசினா எங்கள் ஏரியாவில் பேசினா வந்து சவுண்டு பயங்கரமாக இருக்கும் காலங்கத்தால். சரி, அதனால தான் வந்து அவுட்ரோவை எண்டு காடை இங்கேயே முடிச்சிடலாம்னு. ரெண்டு விஷயங்கள் நான் செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் ஜவானில். ஒன்று வந்து டைமிங்க. அங்கே எண்ட் டு எண்டு பாருங்கள், நாகர்கோயிலேருந்து கோயம்பேடு டைமிங் எண்ட் டு எண்ட் 12 hours வந்தாச்சு. அங்கே 7:15 எடுத்தோம், இங்கே வந்து 7:15 மார்னிங் வந்தாச்சு. இதுவே ஆக்சுவலி வந்து இவங்களுக்கு வந்து அதிக டைமா, இதுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கலாமா. காலைல எந்திரிச்சு ஃப்ரெண்டில் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க. மேல்மருவத்தூரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளிக்கிழமைனால பயங்கரமான டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் டிராஃபிக்கில் அங்கே மாட்டிக்கியாச்சு. மேல்மருவத்தூரில் மாட்டினால தான் இந்த டைமிங்கில் வந்திருக்காங்க. இல்லாட்டி எல்லா நாளும் இதுக்கு முன்னாடியே வரவங்க அப்படின்னு வந்து க்ரூ சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து டைமிங் வைஸ் பக்கா பண்ணிட்டாங்க. ரெண்டாவது கம்ஃபர்ட்டுங்க.
தூங்கினது எப்போ உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருப்பேன், உளுந்தூர்பேட்டை தாண்டி ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன். டோட்டலாக வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூக்கம். ஆனால் செம்ம சூப்பரான தூக்கம், கம்ஃபர்டபுளான தூக்கம், எந்த ஒரு அலுங்கல் குழுங்கலும் இல்லாமல். வண்டி வந்து 100 டச் பண்ணி போகுது, பட் உள்ளே வந்து எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்லீப்பாக இருந்துச்சு. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ரைடுக்கு, டைமிங்கான ரைடுக்கு நீங்கள் நாகர்கோவில் டு சென்னை, சென்னை டு நாகர்கோவில் தாராளமாக நீங்கள் வந்து ஜவான் ட்ராவல்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இருந்து, அந்த விரிவிலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தில் மீட் பண்ணுறேன். டடா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, சூப்பராக இருந்துச்சு. செம்ம டிரைவிங், 2 பேரும் செம்ம. தேங்க்ஸ்ண்ணா.